ஓம் மகாகணபதி பாதம் நமோ நமः. ஓம் கணன 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 கங்கன கண அக்னி ஜோதிம் மகாதபஸ்மகர ஜோதி சாஸ்தே கணன 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 கங்கன கண அக்னிதவ சாஸ்தாம் கணபதிம் தீப தீப தீபம் தீபம் தீப 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 தீபமகேரியே மகர விஸ்வரூப சாஸ்தாம் விநாயக பாத நமோஸ்துதே. சுவாமியே சரணமையப்பா, ஹரிகர சுதனே சரணமையப்பா, அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா, அன்னதான பிரபுவே சரணமையப்பா, அழுதமலை ஏற்றமே சரணமையப்பா, அழுதமலை இரக்கமே சரணமையப்பா. ஓம் சரணோம் சரணோம் சர்வ பாப நிவாரண நிகிரகாரணே சாஸ்தாம் பாப விமோச்சன மூலமூர்த்தி மூலாதார மகாசக்தி சாஸ்தாம் சரணோம் சரணோம் சபரி சாஸ்தாம் சரணோம் நமோ நமः. ஆக அஞ்சாவது நிலையை அப்ப நம்ம போறோம். இந்த சரணத்துக்குள்ள பாவத்தோட நிவாரணம் முதல் வரிய பாருங்க. ஓம் சரணோம் சரணோம் சர்வ பாப நிவாரண நிகிரக. பாவம்னு ஒண்ணு இருக்குது, புண்ணியம்னு ஒண்ணு இருக்குது. யாரை கேட்டாலும் நாங்க பாவி இல்லை, யாரை கேட்டாலும் நாங்க புண்ணியவான்கள். அப்ப இப்ப 900 கோடியாம் ஜனங்க, அதுக்கு முன்ன 700 கோடியாம். அது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 900 கோடி ஆயிடுச்சு. 900 கோடி ஆனா யாரை கேட்டாலும் அவளை என்ன சொல்லுவா? நாங்கெல்லாம் புண்ணியாத்மான்னு தான் சொல்லுவா. ஏன்னா நமக்கு பாவத்தை செய்ய தெரியாது, நினைக்க தெரியாது. பாவம் செய்தாதான் நினைக்க தெரியும், திருடினாத்தான் பதுங்க தெரியும், கஷப்ப தொன்னாதான் அதனோட நிலைய தெரியும். இந்த மாதிரி நம்ம புண்ணியமே பண்ணிட்டு இருக்கிறனாலே நமக்கு பாவத்தை பத்தி தெரியாது. இந்த பாவம் பண்ணினாத்தான் தன்னனவு வரும். அந்த தன்னனவு எப்ப வரும்? கடைசி காலத்துல வரும். ஒன்னும் கடைசி காலத்துல தெய்வத்தோட நாமாவளி சொல்றது. 2 நமக்கு விருப்பப்பட்ட ஒரு உருவத்தை நினைக்கிறது. 3 விருப்பம் இருந்தா ஆசான நினைக்கிறது. இதுக்கெல்லாம் அடங்காத மனது இந்த பாவத்தினால வந்தது இது அப்படின்னு மறந்து போய் உயிரை விட்டுறது. இந்த பாவம் வந்துட்டா நினைவாற்றல் பெருகுது. உடனே எல்லாமே பாவம் தான் பண்ணணுமான்னு கேட்கக்கூடாது. நம்ம தான் பாவமே பண்றது இல்லைங்களே. 90,000 கோடி மக்களும் புண்ணியம் தான் செய்யணும். எல்லாம் லைனா நின்னாங்க. யார் யாரு புண்ணியம் பண்ணி இருக்கிறீங்கன்னு கை தூக்குன்னு சொன்னாராம். எல்லோரும் கை தூக்கினாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் கை தூக்கல. அவரை மொத்த பேரும் பார்த்தாங்க. மகா பாதகனே அப்படின்னு சொன்னாங்க. அவர் வருத்தப்படல. இந்த புண்ணியாத்மாக்கள்லாம் ஒரு வழியா நடந்து போனாங்க. அங்க மரம் செடி கொடியெல்லாம் தீஞ்சு போய் இருந்தது. அதுல 1-2 இலங்கி இருந்தது. சிலது பாபிகள் வர்றான்னு அது சுருங்கி எரிஞ்சு கீழே ஊழ்ந்து கொடுத்தான். அப்ப போனவங்க அத்தனை பேர் யாரு? பாபிகள். அதுல ஒருத்தர் இருந்தார். அந்த ஒருத்தரை இந்த ஓரமானிலுன்னு சொல்லிட்டு அவ போயிட்டா. அவளுக்கு தெரிஞ்சு கொடுத்து இத்தனை இலைகளும் தீயறதுக்கு நம்ம ஒரு காரணம். அந்த ஒருவர் இருந்தாரே, அவர் நடந்து வந்தார். மரங்கள் துளுக்க ஆரம்பிச்சுதான். மரங்களுக்கு பாவ புண்ணியத்தை கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி உண்டு. அந்த மரம் ஓரறிவு. துளசியை வாங்கி சாஸ்தாவுக்கு போட்டீங்கன்னா பாவம் எல்லாம் போகும். பாவம் எல்லாம் போகட்டும் சாமி, அடுத்து ஒரு புதுஷா பண்ணிக்கலாமோ. மறுபடியும் துளசி வாங்கி போட்டா போகாதா? போகும். உன்னை பத்தி யார் தெரிஞ்சு வச்சு விட்டுருக்கா? ஓரறிவு துளசி. பாப புண்ணியத்தை சரி பண்றது என்ன? மரம், செடி, கொடி. இதுகளுக்கு தெரியுது மனுஷனோட பாவ புண்ணியம். நாம் பாவமே பண்ணலே அப்படிங்கறத மறந்துட்டு உயிர் விட்டுறானே, அவனுக்கு பாவத்தோட நிலைமைய சொல்லுது. பாவம் பண்ணணுமா வேண்டாமா, என்ன மாதிரி பாவங்கள் பண்ணணும், என்ன மாதிரி பாவங்கள் பண்ணக்கூடாது. நல்ல பையன் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடறோம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஊமைன்னு தெரியுது. ஆண் பாவம் பொல்லாதுன்னு வா.
அதை விட ஊமை பாவம் பொல்லாது, இது பாவம். இந்த பையன் ஊமத்தான்னு சொல்லி கல்யாணம் பண்றது பாவத்தில் குறைஞ்சது. அதனால் இதுல என்ன பொருளாகுது? ஓம் சரணோம் சரணோம் சர்வ பாப நிவாரண நிக்கிரக. மக்களுடைய பாவத்தை தன் வசம் வாங்கிண்டு தியானம் இருக்கக்கூடிய காலத்துக்கு சமஸ்கார பக்தின்னு பேர். இந்த ஐயப்பன் நமக்கு கணக்கு எழுதுற கணக்கு புள்ளியாயிடுறார். அவர் தியானத்தையே கலைக்குது சமஸ்கார பக்தி. போன ஜென்மத்துக்கு முன்ன எத்தனை முறை நம்ம பிறந்திருக்கோம், என்னவா பிறந்திருக்கோம், என்னென்ன புண்ணிய காரியங்கள் செஞ்சிருக்கோம், என்னென்ன பாவமான காரியங்கள் செஞ்சிருக்கோம், இதை எப்படி குறைக்கிறது யார்? குறைக்கக்கூடியவர் தியானத்தில் உட்கார்ந்து இருக்கார். அந்த தியானத்தில் உட்கார்ந்து இருக்கிற எழுப்ப முடியாது. அது வரைக்கும் நம்மளோட பயிற்சிகள் போய் சேருமா? சேராது. அதுக்கு என்ன வழி? இந்த சரணத்தை சொன்னா ஓம் சரணோம் சரணோம் சர்வ பாப நிவாரண நிக்கிரக, சமஸ்காரத்தின் பக்தி வெளிப்படுது. நம்மளையே நம்மளை கொண்டு நாமே திருந்திக்கிறது தான் திருத்தம். எதில் இருக்கிறவா என்ன சொல்றா? எப்படி இருந்தார், இன்னைக்கு வேதமெல்லாம் கத்துண்டு இருந்தார், அவர் சொல்றதெல்லாம் கேட்கலாம் போல இருக்குது. அப்ப அதுக்கு சமஸ்கார பக்தி. இந்த சமஸ்கார பக்திக்குண்டான தியானத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் ஐயப்பன். யாரோ ஒரு ஏழை பங்காளன் சொல்றான், அவனுக்கு இங்க வரக்கூட காசு பணம் இல்லை, 48 நாள் விரதம் இருக்கணுமாக்கும், 2 வேளை குளிக்கணுமாக்கும், உடுத்திக்க ஒரு உடைக்கு மேல இல்லே, 10 ஐயப்பன்மார்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கணுமாக்கும், அவனிடத்துல ஒண்ணுமே இல்லை, தொழில் இல்லை, சமுதாயத்தில் அவனை யாருமே சேர்க்கலே, அவன் மலைக்கு வரணும்னு ஆசைப்பட்டுட்டான், மாலையும் போட்டுண்டான், அவனும் சரணம் சொன்னான். அவன் என்ன சரணத்தை சொல்லியிருக்கிறான்? ஐயப்பன் இருக்கக்கூடிய தியானத்திலிருந்து முழிக்கக்கூடிய சரணம். இதுக்கு சமஸ்காரம்னு பேர். பல பிறப்புகளோட பாவத்தை ஒண்ணு கூட்டி இறந்த முன்பிறப்பிலே இத்தனை பாவங்கள் நம்ம பண்ணின பாவத்தை பண்ணலேன்னு சொல்றமே, அதனோட முடிப்புத்தன்மைக்கு சமஸ்காரம். அவன் இருமுடியிலே நெய்ய வச்சுண்டு கொண்டாந்து இருக்கான். இவனுக்கு பாவத்தை நிக்கிரகம் பண்ணணும், இது சமஸ்காரத்தன்மைன்னு அவனுக்கு தெரியாது. ஏதோ ஒரு 1/2 கிலோ நெய் தேவையாமே, நம்ம எப்படி கொடுக்க போறோம்? இந்த நெய்யோட ஆராய்ச்சி துவங்குது. ஒரு சாதாரண பில்லு சாப்பிட்ட மாடு வளர்ந்து செனையேறி செனை அடைஞ்சு ஒரு குழந்தை பிறந்து அது பாலாகி அது தயிராகி மோராகி வெண்ணையாகி நெய்யா வந்திருக்கு. ஓர் அறிவுக்குள்ள இருக்கக்கூடிய சமஸ்காரத்தோட நிலை இவனுக்கு உணர்த்துது. அப்ப என்ன வந்துருது? இவனுக்கு நெய் கடிச்சு கொடுத்து. இந்த நெய்யானது பாவத்தை அறுத்தல். இதுக்கு பேரு சமஸ்கார நினைவு, சமஸ்காரத்தோட பக்தி. அந்த நெய்ய தலையில சுமக்கக்கூடிய காலத்திலே பாவத்தோட கணக்கு வழக்கு தெரிகிறது. இது இந்த பிறப்புல முடிஞ்சிடாது, அடுத்த பிறப்புலையும் இது தொடரும். அந்த மூட்டையை கீழே இறக்கி வச்சுட்டோ சன்னிதானத்துக்கு போயிட்டு வந்துட்டோ மறுபடியும் அவனோட பழைய தொழுக்கு போகும்போது அந்த பாவங்கள் கூடிக்கிட்டே போகுது. அந்த நினைவாற்றல் கொடுத்து பாவத்தை குறைக்கிறதுக்கு சமஸ்காரம். இந்த சரணத்துக்கு சமஸ்கார பக்தின்னு பேர். நினைவாற்றல் இறைவன் பால் திரும்புதல். இறைவன் பால் திரும்பினவுடனே அதுக்குண்டான பலன் அனைத்தையும் கொடுத்துட்றார். சாப்பிடக்கூடிய அன்னம் இறைவனுக்கு போனது தனக்கு வரும், இறைவனுக்கு போய் நெய்வேத்தியம் பண்ண பொருள் இவாளுக்கு வரும். இது சமஸ்காரத்தோட நிலை. பல பிறப்புகள் கடந்து வந்தாத்தான் நான் இத்தனை பெரிய ஆள், யார் யாரோ உன்னை பற்றி என்னமோ சொன்னான், நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு மனசுல நண்டு வந்தார். குரத்தி மாலையை வித்துட்டு இருந்தா. குரத்தி அவ ஆயாலோ அமாலோ தான் பேசுவா. அம்மோ அவள் இடத்துல ஒரு மாலையை வாங்கி போட்டுண்டார். சபரிமலைக்கு போயிட்டு வந்தார். வெண்குஷ்டம்ங்கிற பாவத்தினால வர்ற வியாதி குறையுது. பாவத்தினால வர்ற வியாதி குறையுது, தீராது மொத்தமா. இந்த நினைவுக்கு பேர் சமஸ்காரம்.
ஒரு மனிதன் மாண்டு போகிற அளவுக்கு காலத்துக்கும் இருக்கும். உடம்புக்குள்ளெல்லாம் வெள்ளை இருந்தது, முகத்துல வந்தா நான் என்ன பண்ணுவேன்? அந்த மாலையால வரக்கூடிய மகாசக்தி 18 படிகள் ஏறி போய் பெருமாளை பார்த்துட்டு இறங்கி வந்ததுக்கு அப்புறம் முகத்துல எல்லாம் வரல. இந்த மாறாத நினைவுக்கு சமஸ்காரம். இது எப்படி ஆகுதுன்னா நிக்கிரகம் ஆகிறது. இப்பிறப்புல நிக்கிரகம் ஆயிடுது. அதாவது அடுத்த பிறப்புக்கு பாவம் வராது. நிவாரணம் நிக்கிரக. பாப நிவாரணம் நிக்கிரகன்னா அடுத்த பிறப்பு வரும்போது இப்ப இருக்கக்கூடிய பிறப்பில யார் குருவா வரணும் அப்படிங்கறத பெருமாள் சொல்லிடுறார். அவங்களால மட்டும்தான் இந்த நிவாரணத்தை நிகிரகம் பண்ண முடியும். காரணே சாஸ்தாம் பாப விமோச்சன மூலமூர்த்தி. ஆராதாரம் 7வது சகசிராரம். இதெல்லாம் தியானத்து வழியா பழக்கப்பட்டு மூலாதாரம் முட்டி செதறி ஆராதாரம் நிலையாகி சகசிராரம் வெளிச்சுண்டு மூளைக்குள்ள இருக்குது. ஓஜஸ்ங்கிற திரவத்துல பதிஞ்சா மூக்கு செளி மாதிரி தலையில் இருக்கும். அந்த மூளைக்குள்ள மேல ஒரு லேயர் இருக்கும். அதை பிரிச்சு பார்த்தீங்கன்னா அது மேல ஈரமா இருக்கும். அதுக்கு பேர் ஓஜஸ். அது வரைக்கும் பாஞ்சாத்தான் இந்த மூலத்தோட சக்தியை தெரிஞ்சுக்க முடியும். இந்த சரணத்தினாலே சமஸ்காரத்தினால இதையெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இப்ப இது நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஏழை சொல்லலாமா, பணக்காரன் சொல்லலாமா, நடுத்தரம் சொல்லலாமா, பாங்காளி சொல்லலாமா, உயர்ற நிலையில் இருக்கிறாங்களே அவா சொல்லலாமா, கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாலே அவா சொல்லலாமா, ஒரு டாக்டர் சொல்லலாமா, ஒரு வழக்கறிஞர் சொல்லலாமா? யாரு ஒன்னாலும் சொல்லலாம். யாரு சொன்னாலும் யாரோட கண்ணு முதல்ல திறக்கிறது? பெருமாளோட கண்ணு திறக்கிறது. அதுக்கப்புறம் பெருமாள் கண்ணை திறந்த உடனே இத்தனை பாபங்கள்ல கண்ணை திறந்துண்டே செஞ்சுட்டு இருக்கிறே, மூடிக்கிட்டு இருக்கிற உன்னோட பாபத்தோட கண்களை நிவர்த்தி பண்ணி புண்ணியத்தை கொடுக்கிறேன்னு சொல்லக்கூடிய சமஸ்கார பக்தி. அடிப்படையில் எதுவுமே இல்லாத இருக்கக்கூடியவங்களுக்கு தகுதி. எந்த வசதியும் இல்லாம சொல்றவளுக்கு ஒரு வசதி. சமுதாயத்தினால அங்கீகரிக்கப்படாதவங்களுக்கு தகுதி. தாழ்நிலையில நம்ம இருக்கிறோம், நம்ம ஜாதி ஜனங்கள்லாம் நம்மளோட சேர மாட்டேங்கிறது, அவளுக்கு தகுதி. எல்லாருக்கும் இந்த தகுதி உண்டு. அவ கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆகும். இந்த கீழ்நிலையில் இருக்கிறாளோன்னு அவ கண்டுபிடிக்கிறதுக்கு சீக்கிரமாகும். அப்போ அந்த கிரகத்துக்குள்ள புருஷன் மனைவி சந்தோஷம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் பாருங்க. அப்படியே பொங்கி வழியும் அந்த ஆத்துக்கார மாமிக்கு. உடல்ல இருக்கிற நோயெல்லாம் அவளுக்கு தீர்ந்து போகுது. இவனுக்கு உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் தீர்ந்து போகுது. சேர்றதுக்குண்டான வழிமுறைகள். அதுல கூட பாபங்கள் இல்லாத நினைவோட சேர்றது பெரிய விஷயம். 64 கலைகள்லே தாம்பத்தியம் அப்படிங்கிறது ஒரு கலை. அது பகவானால வகுக்கப்பட்டிருக்கிறது. அது ஸ்மரணைக்குள்ள அடக்கம். ஸ்மரணைன்னா சொல்லிக்கிட்டே இருக்கு. அது என்ன நித்திய காரணம்? 15 நாளைக்கு ஒரு முறை தான் சேரணும். இது பொது விதி. கர்ப்பம் நிக்கிற காலத்துல சீராகும். அப்ப 15 நாளைக்கு இடையில சேர்ந்தா என்ன? 15 திதிகள்ல வரக்கூடிய பாவ புண்ணிய நட்சத்திரங்கள் சீராக்குது இந்த சமஸ்கார பக்தி. எத்தனாவது நாள் கரு நிக்கணும்னு அவர் தீர்மானம் பண்ணிடுறாரு. அந்த கருவில் வரக்கூடிய குழந்தைக்கு என்ன விருத்தி இருக்கணும், பாவங்கள் இல்லாம இருக்கணும். எனக்கு ஐயப்பன் பிறந்துட்டாருன்னு சொல்றான் ஒரு ஏழை. அதை கேட்டு பாருங்க. பேரு மணிகண்டன் வச்சிருக்கிறேன். அப்ப அந்த வேரியேஷன் அந்த பாடிக்குள்ள இருக்கக்கூடிய தகராறுகள் சரியா வருது. அவங்க சாப்பிடுற சாப்பாடு பாவம் இல்லாம வருது. அந்த ஏழையானவனோட உழைப்புகள் சரியா வருது. முன்ன மாதிரி இல்லப்பா இவன். இது சமஸ்கார பக்தியினால வருது. அப்ப பகவானே ஒரு குருவை தீர்மானம் பண்ணி, ஒரு ஆசான தீர்மானம் பண்ணி இவனை சேர்க்கிற சீடனாக்கக்கூடிய தன்மை இந்த சமஸ்கார பக்திக்கு இருக்குது. வீடு வாங்கியாச்சு, கார் வாங்கியாச்சு, பங்களா வாங்கியாச்சு, தொழிலதிபர் ஆயிடுச்சு, பசங்கள்லாம் போட்டுட்டாங்க. ஆனா கவனமெல்லாம் எங்க இருக்குது? கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி என்ன போட்டுருணும்? மாலை போட்டுருணும். நம்ம மட்டும் இல்லை, வந்தவன் போனவனெல்லாம் கூப்பிட்டு மாலை போட்டு அவனை ஆயிடுச்சுன்னு போனோம். இது சமஸ்கார பக்தி. இந்த பாவம் எத்தனை பிறப்புக்கு தொடர்ந்து வருங்க? 83,99,099 பிறவிகள் பாவம் வரும். அதுல கொஞ்சம் 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 புண்ணியம் வரும். வானத்துக்கு சரியா லெஜ்ஜர் போகணும் எழுதுறதுக்கே. அதை யாரு தூக்கிட்டு தலையில் அலையிறது? நம்ம அவ்வளோ பெரிய பாவ மூட்டையே
அம்மூண்டு மூளையில் வச்சுக்கின்னு சுற்றின்னு இருக்கோம். அதை ஒரே பிறப்பில் என்ன பண்ணிடுறாரு, சமஸ்கார பக்தியில் அழிச்சிடுறாரு. அதனால தான் அவர் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறார். சபரிமலையிலே நம்மால் இந்த சரணத்தை சொல்லி சொல்லி அங்கே கொண்டு போய் கண்டுபிடிச்சி அவரை கொஞ்ச நேரம் நிற்க விடுறதில்லையே, உட்கார வைக்கிறதில்லையே. அதனால்தான் மாதத்துக்கு 5 நாள் திறக்கிறா. 30 நாள் மாதத்தில் திறந்துருந்தா என்ன பண்ணுவான்? எல்லாரும் பெரிய பெரிய லெஜ்ஜரா எவ்வளோ பெரிய டிராக்டர் தயார் பண்ணணும் பாருங்க. அவ்வளோ பெரிய டிராக்டர்லாம் தேவையில்லை. இந்த சமஸ்கார பக்தியில் சரணம் சொன்னால் சகசிராரம் சீராகி அதை கொண்டு போய் இறக்கி வைக்கிறதுக்கு முன்னே என்னமோ கொண்டு வரல, இங்கே கொண்டான்னு அவரே வாங்கிக்கிறார். பாவம் மூட்டை யாராவது வாங்குவாடா? கட்டின்னு இருக்கிற சம்சாரம் இது பாவண்டி வாங்கிக்குமா? பையன் வாங்கிப்பானா? யாருமே வாங்க முடியாத ஒரு பாபத்தை குருன்னு வாங்கிக்கக்கூடிய சமஸ்கார பக்தியில் இருக்கக்கூடிய சரணம் இது. எத்தனையோ பாவங்கள் உண்டு. குரு ஆசான் சீடனுக்கு செய்கிற பாவம். அது என்ன பாவம்? ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்காத போறது. ஏன் அவன் ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்கல? இந்த பிறப்பில் வராது, அடுத்த பிறப்பு வரும்ன்றது. சீடன் ஆசானுக்கு பண்ணக்கூடிய பாவத்தை நிகிரகம் பண்ணக்கூடியது சமஸ்கார பக்தி. அது மூலாதார மகாசக்தி சாஸ்தாம் அவருக்கு பேர். அந்த சரணம் சமஸ்காரத்துக்குள்ள அடங்குது. எத்தனையோ காலங்களில் பண்ணக்கூடிய பாவங்கள் மூளையில தங்கி பைத்தியமான வியாதி சரியாகுது. பாவத்தினால காதடைப்புகள் வரும். காதடைப்பு நல்லதெல்லாம் கேட்காது. குரு யோகாபியாசம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காலத்தில் அதை சரியா ஏற்றுக்க முடியாத விஷயங்கள், மூலாதாரத்தினால வர்ற பிரச்சனைகள் மூக்கு வழியான வியாதிகளா வரும் அடுத்த பிறப்புக்கு. அது இந்த பிறப்பிலையும் சரியாகுது, அடுத்த பிறப்பிலையும் சமஸ்காரத்தினால சரியாது இந்த வியாதி போறது. உள்நாக்கு இழுத்துண்டு பேச்சு வராத போகும். பகவானையும் குருவையும் நிந்தித்தல். அவளுக்கு பேச்சு சரியா வராது, ஒரே பாஷை தான் எங்க போனாலும் பேசுவா. அந்த மாதிரி நோய்கள் சமஸ்கார பக்தியினால தீரும். கழுத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய கழுத்து நரம்பு மண்டலங்கள் அதனால சரியா வருது. குரல் வளையில் இருக்கக்கூடிய டியூப் பாவத்தினால அது சுருங்கும். ஆகாரம் உள்ளுக்கு போகாத தடைப்படும். 3 மாசம் 4 மாசம் அப்படியே இருப்பா, நடப்பா, எல்லா வேலையும் செய்வா. இது யோகிங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஆகாரம் எடுத்துக்காத பழக்கம் அது யோகத்தினால வருது, இது பாபத்தினால வருது. இந்த மாதிரி பாபங்கள் இந்த சரணமங்கிற சமஸ்காரத்தினால தீரும். தாம்பத்திய கலப்பு எப்போ இருக்கணும் எப்போ இருக்கக்கூடாதுன்னு சரியா தெரியாது. எப்போது சேர்றது தான் தாம்பத்தியம். அதுக்கு நட்சத்திர மண்டலங்கள் கூடி வரணும், திதிகள் கூடி வரணும். அந்த சமஸ்காரத்துக்கு உண்டான சரணத்தோட பாவத்துக்கு நட்சத்திரங்கள் கூடி வரணும். அப்படி கூடி வர்றது 15 நாளைக்கு ஒரு முறை தான் கூடி வரும். அவ தினம் சேர்ந்தா கூட அது என்னைக்கு கூடி வர்றதோ அன்னைக்கு அந்த பாவங்கள் நிவர்த்தியாகி அந்த கருமுட்டை பொறிஞ்சு சமஸ்காரத்தினால நல்ல குழந்தை பிறக்கிறது. கர்ப்பப்பைக்கு வெளியில் இருக்கிற நீர்க்கட்டி பின்னால் அது பெருசாச்சுன்னா மாத விலக்கினால வரக்கூடிய பிரச்சனைகள் மூலத்தையே எடுக்க வேண்டியது வந்துடும் பையே. அதுக்கு நீர்க்குமிழி கட்டின்னு பேர். அது அவளுக்கு வர்றது பெருசு இல்லை. அதனோட சம்பந்தம் வச்சுக்கிறாரே ஆத்துக்காருக்கு, அவனுக்கு இந்த விதையை நீர்த்து போகும். இதெல்லாம் பாபத்தினால வர்றது. சேரலாம், குழந்தை நிற்காது. இதெல்லாம் இந்த சமஸ்கார பக்தியினால சீர் வருது. இந்த கர்ப்பப்பை பெண் குறி வழியா வெளியே வந்துடும். அது வயதாகி வர்றதும் உண்டு, வயதுக்கு முன்னால வர்றதும் உண்டு, ஒரு 18 வயசுலேயும் வெளியில வந்துடுறது உண்டு. அதெல்லாம் பாபத்தினால வரக்கூடிய வியாதிகள் சீராகும். சமஸ்கார பக்தின்னு இதுக்கு பேர். அது மூலாதாரத்துக்குள்ளிருந்து அனுப்புறார். யாரோட மூலாதாரம்? உன்னோட மூலாதாரம் அல்ல. கண்ணை திறந்து பார்த்தாரோன்னோ, அதனால அவரோட மூலசக்தி அந்த மூலாதாரத்திலிருந்து வந்து இந்த உடம்புக்கு வந்து இவைகள்லாம் சீராகுது. அப்படின்னா ஒரு டாக்டரும் ஆகிறாரு, ஒரு நல்ல குரு தேடி கொடுக்குறாரு, ஒரு நல்ல சம்சாரத்தை தேடி கொடுக்குறாரு, ஒரு நல்ல குடும்பஸ்தனை கடமனை தேடி கொடுக்குறாரு, நல்ல குழந்தைங்க பிறக்கிறது, அதுக்கு கல்வி நல்லா வருது, வயது நல்லா வருது, சீரான திருமணங்கள் நடக்குது, தாத்தா பாட்டி ஆயுள்கள். இதெல்லாம் பாவத்தை நிவர்த்தி பண்றது. இதெல்லாம் அவரோட மூலாதாரத்திலிருந்து வரக்கூடிய நிலை. அதுக்கு பேர் மகாசக்தி.
மூலாதார மகாசக்தி. இந்த சரணம் சொன்னா சமஸ்காரம் முழிச்சுக்கிறது. சமஸ்காரத்தோட பக்தின்னு இதுக்கு பேர். நம்ம அவரை தேடி போன்றதுக்கு முன்னே அவர் நம்மளை தேடி வர்றார். நமக்கு என்னென்ன குறைகள் இருக்குது அதெல்லாம் சரி பண்றார். தெரிஞ்சோ தெரியாமலோ மூலாதார மகாசக்தி சாஸ்தாம் சரணோம் சரணோம் சபரி சாஸ்தாம் சரணோம் நமோ நமகான்னு அடுத்த 2 வரியை சொல்லிடுறேன். 1.25 வரி, மொத்தத்தில் 2 வரி. இத்தனை பாபங்கள் விலகுது. அவரோட மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய மகாசக்தி உன்னோட உடலுக்கு அனுப்புறார். அந்த மூலாதாரம் முழிச்சுக்கணும்னா 83 லட்சம் பிறப்பு பிறக்கணும் ஐயா. 99,999 பிறப்புகள் எடுத்து முக்திக்கு போகிறது. மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய மகாசக்தி என்னான்னு தெரியும். இப்போ நம்ம எத்தனை பிறப்பு பிறந்திருக்கிறோமோ, இன்னும் எத்தனை பிறப்பு பிறக்கணுமோ அது தெரியாது. இதுகளை கூட்டி கழிச்சு ஷீர் பண்ணி அதில் பாபத்தை குறைச்சி அப்படி பிறக்கிறதா இருந்தால் புண்ணியத்தை கொடுத்து, வேதங்கள்லாம் என்னவா போகணும்னு கேட்டதான், குதிரையா வர்றேன்னு கேட்டது. அந்த மாதிரி புண்ணியமான செயல்களுக்கு போய் பிறப்பை குறைக்கக்கூடிய சமஸ்காரத்தின் சரணம் சொல்ற பக்தி. எத்தனை ஆனந்தம் பாருங்க. இது எங்கேயாவது கிடைக்குமா? இதுக்கு நித்திய பூஜை எல்லாம் கிடையாது. பண்ணினா தப்பில்லை. கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், தை 1ஆம் தேதி மகர சங்கராந்தி, பீஷ்மர் உயிர் விட்ட தினம், தேவர்களுக்கு இருட்டு காலம். மகர சங்கராந்தி தை 1 தேவர்களுக்கு உதய காலம். சந்தியேன்னுட்டதுக்கு பேரு. இதுக்கு இடையில நடுவில் பொழுது விடையில நேரம். அந்த காலத்தில் பண்ணக்கூடிய பூஜைகளுக்கு சமஸ்கார சரணம் பலன் அளிக்கும். அதனால இதுக்கு மட்டும் கார்த்திகை மாதம் வச்சா. வருத்தம் இந்த குருவிடத்துல நம்ம இப்படித்தான் அடக்கணும் நினைவுக்கு கொண்டு வர்றாரு பாருங்க. அதுக்கு அவரோட மூலாதாரத்தில் இருக்கக்கூடியது கண்ணை துறக்க வைக்கிறது. இந்த மாதிரி அவர் கண்ணை திறந்து பார்த்துட்டாருன்னா அது நமக்கு தெரிஞ்சுடுத்தன்னா ஒரு தப்பு பண்ணுவோமா? அப்படியே போயிட்டே இருக்கள். அழகான ஒரு பொண்ணு அவளோட கண்ணால உங்களை பார்த்துடுறாள். என்ன பண்ணுவீங்க? அதே சந்து வழியா 4 வழி போவீங்க. அது அப்புறம் தான் தெரியும் 4வது தெருவில் இருக்குதுன்னு. அந்த மாதிரி கண்ணை திறந்து அவர் பார்த்துட்டா சாஸ்தா நீ அடிக்கடி அங்க புகரையாக்கும். உருக்கும் சாஸ்தாருக்கும் பிரேமேன்னு ஒன்று வந்துருது. லயம்னு பேர், பிரேமை. அந்த மாதிரி பக்தி தான் இந்த சமஸ்கார பக்தி. உலக லௌகீகத்தில் நடக்க முடியாத விஷயங்கள், ஆசானால கூட நடக்க முடியாத ஒரு விஷயங்கள் தானே ஒரு பக்தன் பண்ணிக்கிறதுக்கு பேரு சமஸ்கார பக்தி. இந்த சமஸ்காரம்னா எவ்வளோ நிலைகள் இருக்குது. 1வது அறிவுக்கு ஒரு சமஸ்காரம், 2வது அறிவுக்கு ஒரு சமஸ்காரம், மரஞ்செடி 1வது அறிவு, நீருக்கு கீழே இருக்கிறது 2வது அறிவு, நீருக்கு மேலே இருக்கிறது 3வது அறிவு, பறப்பது 4வது அறிவு, 4 கால் 1 வால் வச்சு நடக்கிறது 5வது அறிவு, 6வது அறிவு மனுஷன். இந்த அறிவுகளுக்குள்ளானதெல்லாம் சீர் பண்றாங்க. இப்போ பசு பார்த்த உடனே புலி கும்பிடுமா பாருங்க. அப்படி புலி கும்பிட்டா பசு புலியை கொண்டுடும். அதுக்கு ஆகாரம் அது. அது சரியா தெரியாது அதுக்கு பாவம். ஆகாரத்தினால வரக்கூடிய பாவங்கள் சீராகுது. இது சமஸ்கார பக்தி. எத்தனை மீன் நம்ம துண்ணுறோம். கோழி கோணையா இருந்தா கூட, ஒத்த காலில் இருந்தா கூட துண்ணுறோம். அந்த பாவங்கள் தெரியுது. முட்டைக்கண் ஆடு உடஞ்சி வந்துடுறது. கண்ணே ஒரு கண் இல்லை அதுக்கு தெரியாது. அப்ப என்ன இருந்தது? இந்த மாதிரி பாவங்கள் 1லிருந்து 5 அறிவு வரைக்கும் பண்ணக்கூடிய பாவங்கள் தீருது. அதுக்கு சமஸ்கார பக்தின்னு பேரு. அதனால்தான் கல்லு மண்ணு மனுஷனுக்கு செரிக்கிற மாதிரி வைக்கல. பஞ்சபூதங்கள்ல 1 துணுடுவான். எங்கெங்க தரை இருக்குதோ பேத்து பேத்து துணுடுவான். அளவா வச்சிருக்காரு. இப்ப தென்னை மரம் தோன்ற மாதிரி இருந்தா என்ன பண்ணுவான்? ஒரு தென்னை மரத்துக்கு 10,000 பேர் சண்டை போட்டுப்பான். இந்த 10,000 பேர் சண்டை போட்டுட்டே இருக்கும்போது ஒருத்தன் தென்னை மரத்தை துணுட்டே போயிடுவான். ஆக்கும் இலை தழை கிழ வேறு கீறு ஒண்ணும் இருக்காது. அதனால 1லிருந்து 5 அறிவு வரைக்கும் பண்ணக்கூடிய பாவங்கள் தீர்வது சமஸ்கார பக்தி. இது நமக்கு தெரியாதாக்கும். அடுத்தவனுக்கு மரண வேதனையில உண்டு பண்றது, மரண வேதியை உண்டு பண்றது. மரண வேதனை மரணத்தை கொடுக்கறது இல்லைங்கோ. அவன் அந்த அளவுக்கு டார்ச்சர்னு என்னமோ இங்கிலீஷ்ல ஒன்று சொல்றான், நமக்கு தெரியல. டார்ச்சர் அந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு மரண வேதனைன்னு பேரு. அதை விட தூக்கல போட்டுடலாம். தூக்கல இருந்து விடுதலை ஆயிட்டா அதுக்கு சந்தோஷம்னு பேரு. இதெல்லாம் கொடுக்கறது சமஸ்கார பக்தி. இது யாருக்கு உகந்ததுன்னா ஏழை எளியோருக்கு.